ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் முழுமையாக கவர் பண்ணி நம்ம லெசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஓகேங்களா? இது ரெஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th ரெஃபர் பண்ணியிருக்கோம், 11th. அது இல்லாமல் வெங்கடேசன் புக்கோடைய இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம லெசனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதல் மாகாணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுமலர்ச்சி இயக்கங்கள் தொடங்கப்பட்ட முதல் மாகாணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். ஓகேங்களா? அடுத்தது பயனறி வரி. இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின். இதுக்கு ஒரு நியூ எடிஷனில் ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, யூட்டிலிட்டேரியன்ஸ். பார்த்தீங்களா? இது வந்து புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் பார்த்தா தெரியும். இதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக அதிகபட்ச எண்ணிக்கையிலானவர்களின் அதிகபட்ச மகிழ்ச்சியை கோருதல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது 3மே ஸ்டேட்மெண்ட் தான். இதெல்லாம் எதுவுமே நம்ம ஷார்ட் பண்ண முடியாது, ஒரு லெசனாகவும் கொண்டு வர முடியாது. ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாமே நம்ம ஹிண்டில் கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்ற கருத்தை புறக்கணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். செகண்டு, மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமது. தேர்ட் பாயிண்ட்டு, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் உண்மையானவே அப்படின்னு யாரு சந்திரசன் சொல்றாரு. யாரு? கேசவ் சந்திரசன். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? இப்போது பிரம்ம சமாஜம்னு பார்த்தீங்கன்னா 1815 ஆத்மீய சபான்னு ஒன்று ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா? அதுதான் பின்னாளில் என்னவா மாறுது? பிரம்ம சமாஜமாக 1828 மாறுகிறது. அவங்க 1828 வந்து அவங்க ஆரம்பித்தாலும் உண்மையான நடைமுறைக்கு அது எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1830 ஜனவரி 23 தான் என்ன ஆகுது? அது உண்மையாக நடைமுறைக்கு வருது. ஆரம்பித்த மறாவது ஆண்டே, அடுத்த ஆண்டே 1828 ஆரம்பிக்கிறாங்களா, அடுத்த ஆண்டே என்னது? வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறது? சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், அந்த கொடுமையான பழக்கத்தை என்னது ஒழிக்கிறார். சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 வில்லியம் பெண்டிங். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜனுடைய நேம்ஸ். இப்போ ராஜாராம் எடுத்திங்கன்னா அவர் 1872 பிறக்கிறாரு. 1833 ஐரோப்பியில் பிஸ்டல் என்ற இடத்துல இருக்கிறார். இதோட டேட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும், அவருடைய பிறந்த டேட்டெல்லாம் கூட பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவர் ஒரு 3 நூல்களை எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. இவர் வந்து இந்தியாவின் விடிவெள்ளி. ஓகேங்களா? இந்தியாவின் விடிவெள்ளி. இவரும் இந்தியாவின் விடிவெள்ளி. இன்னொரு யார்? நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்பட்ட விவேகானந்தர். அது இங்கே பார்க்க தேவையில்ல. விவேகானந்தரும் இந்தியாவின் விடிவெள்ளி. 2 பேர்களுமே விடிவெள்ளின்னு அழைக்கப்படுறாங்க. 3ஆம் நூல் பார்த்தீங்கன்னா கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம். இப்போ நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஒரு 18 ஏஜில் மேரேஜ் பண்ணுவோமா? ஸோ 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள், ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது, 2ஆம் அக்பர் என்று வழங்கப்பட்டது. அடுத்தது கல்கத்தா இடுகாட்டுக்கு சென்று அங்கு நடந்த மூட பழக்க வழக்கங்களை என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. இந்த இயக்கம் பொதுவாக எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த இயக்கத்துக்கு சில நோக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. அதாவது கடவுள் வந்து ஒருவரே அப்படின்னு ஒரு அதாவது டாப்பிக்கில் கொடுத்துருக்க ஒரு கடவுள் சங்கம் அப்படின்னு. கடவுள் ஒருவரே, அதனால் பல்வேறுபட்ட உருவங்களை வச்சு நம்ம வணங்குறத அவர் வந்து எதிர்க்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா சாதி முறை எதிர்க்கிறாரு. மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறாரு. அடுத்தது குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல். அடுத்தது கைம்பெண் மறுமணத்துக்கு ஆதரவு பண்ணுறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் புக்கு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிங்கன்னா தெரியும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வ சமய சமரச சன்மார்க்கம். சமரச சன்மார்க்கம்ங்கிறது இந்த அமைப்புடைய இன்னொரு பேர். இது வந்து வெங்கடேசன் புக்லேருந்து எடுத்தது. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ராஜா ராம்மோகன் ராய் தான். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு ஒரு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று வந்துருச்சு. முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் என்று அழைக்கப்பட்டவரும் யாரு? ராஜா ராம்மோகன் ராய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கியமாக ஒரு பாயிண்ட் விட்டோம் பார்த்தீங்களா. ராஜா ராம்மோகன் ராய் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் மூட நம்பிக்கைகளை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் அப்படின்னு என்ன சொல்றாரு? வில்டூராண்ட் என்ன சொல்றாரு? இந்திய மக்களின் மூட நம்பிக்கைகள் குறித்து ராஜா ராம்மோகன் ராய் குறைத்து மதிப்பிட்டு விட்டார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த அடிஷ்னல் டேட்டா நான் எழுதியிருக்கிறது எல்லாமே வெங்கடேஷன் புக்குடைய ரெஃபரன்ஸ். ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் 4 கொள்கைகள், சாதி மறுப்பு, அந்த உடன்கட்டையர்கள், அதை பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அதுவே ஆதி பிரம்ம சமாஜம்னா அவர் தான். 1886 இந்த இயக்கம் 2ஆக பிரியுது. சாதாரண சர்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேங்களா. சாதாரண பிரம்ம சமாஜத்துடைய இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ சந்திரசேன் இருக்காரு. ஓகேங்களா. இது வந்து இன்னொரு பேராலும் அழைக்கப்படுது, முற்போக்கு பிரம்ம சமாஜம். என்னது? முற்போக்கு பிரம்ம சமாஜம். இவர் கேசவ சந்திரசேன் என்ன பண்றாரு? 1872 குழந்தை திருமண ஒழிப்பு சட்டத்தை அவர் ஏற்படுத்துறாரு. இருப்பினும் அவர் பின்னாலே என்ன பண்றாரு? தன்னுடைய குழந்தைக்கு ஒரு செல்வந்தருக்கு மனம் முடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு சிறு வயது பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டாருன்ற ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த இயக்கம் வந்து 2ஆக பிரியுது. அதனால என்ன ஆகுது? இயக்கம் 2ஆக பிரிவு பெறுது. ஓகேங்களா. அடுத்ததாக ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். 1856 விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வர உதவியாக இருந்திருக்கிறார். விதவை மறுமண இது வந்து சட்டம். விதவை மறுமண சங்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1861. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 1865 54 கிளைகள் இருக்குது. எந்தெந்த கிளை? வங்காளத்தில் ஒரு கிளை, வடமேற்கு மாகாணத்தில் 2 கிளை, பஞ்சாப் ஒன்று, தமிழ்நாட்டில் ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கேட்பாங்க. அது கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். திருமண வயது கமிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு திருமண வயது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு 1860 ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் திருமண வயது கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 30 ஏஜுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு வயசு முன்னாடி 29 நம்ம என்ன பண்ணிடணும்? மேரேஜ் பண்ணிடணும். அடுத்தது சைதை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர். சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் 2 நூல்கள் எழுதுறாரு. பிரம்ம சமாஜ நாடகம் ஒரு நூல் எழுதுறாரு. கைம்பெண்களுக்கு ஆதரவாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. இது வந்து கட்டுரை. ஓகேங்களா. தத்துவ போதினி இதழ் 1864 வெளியிடுறாரு. ஓகேங்களா. பிரம்ம சமாஜத்தை பற்றி வேறு எதுவும் டாபிக் இல்லை. இதுவே மேக்சிமம் வந்து போதுமான டாப்பிக்கு. ராஜா ராம்மோகன் ராய் அவர் பிறந்த இடம், அவர் ஒரு 3 நூல்கள் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரு 3-4 பட்டங்கள் இருக்குது. அடுத்ததாக யார்? தேவேந்திரநாத் தாகூர் வராரு. அவர் வந்து இந்திய சமாஜத்தை சேர்ந்தவர். 4 கொள்கை இருக்குது. அடுத்தது கேசவ சந்திரசேன் வராரு. குழந்தை திருமண ஒழிப்பு இயக்கம் 2ஆக பிளவு பெறுது. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வராரு. அடுத்து திருமண வயது கமிட்டி கிளைகள் தமிழ்நாட்டிலேருந்து வராரு. அவ்வளோதான் அவங்க பிரம்ம சமாஜத்துடைய ஒரு மேக்சிமமான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜம்ன்றது பிரம்ம சமாஜத்துடைய ஒரு கிளை தான். அது பிரார்த்தன சமாஜம் உண்டு. இதை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங்கர் அப்படின்னு ஏற்படுத்துறாரு. எங்கே? மும்பையில் ஏற்படுத்துறாரு 1867. என்ன எக்ஸ்பெக்டட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31. இது வந்து வெங்கடேசன் புக்லேருந்து எடுத்த டேட்டா. மார்ச் 31 பிரார்த்தன சமாஜம் தொடங்கப்பெறுது. இதனுடைய உறுப்பினர்கள் அடுத்த கட்ட தலைவராக யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே 1901 இறந்ததுக்கப்புறம் சந்திரவாக்கன்ற தலைமை இருக்கிறார். இது ஒரு ஆர்டராக போயிட்டு இருந்தாலும் எம்ஜி ரானடே, ஆர்சி பண்டார்கர், கேடி தெலங்கு இவங்க எல்லாமே யார்? மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரார்த்தன சமாஜத்தை தீவிரமாக பின்பற்றியவர்கள். ஓகேங்களா. அடுத்து இந்த தேசிய ஒவ்வொரு ஆண்டும் பிரார்த்தன சமாஜம் முடிந்தது, அதாவது காங்கிரஸ் மாநாடு முடிந்ததுக்கப்புறம் தேசிய சமூக மாநாடுன்றது ஒன்று நடக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பிரார்த்தன சமாஜத்துடைய தொடர்புன்றது கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அதை கவர் பண்ணுறோம். விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனை சபா, தக்கான கல்வி, இதெல்லாம் அந்த இயர் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி டேட்டா தேவையில்லை. பிரார்த்தனை சமாஜத்தோட இதுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. சமூகத்தில் கடைநிலையுடைய பெண்கள் தொழிலாளர்களுக்கு கல்வி, சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கல்வி ஆகியவற்றெல்லாம் அந்த இடத்துல சொல்கிறாங்க.
ஓகேங்களா. இதோட பிரார்த்தன சமாஜம் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தினுடைய நிறுவனர் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1872 பிரம்ம சமாஜத்துடைய உறுப்பினராக இருந்தவர் தான். சரிங்களா. பிற்காலத்தில் அவர் என்ன பண்றாரு, 17 ஆண்டுகள் தவம் இருந்து பிற்காலத்தில் ஆரிய சமாஜத்தை அவர் ஏற்படுத்துறாரு. அவர் 1875 ஆரிய சமாஜத்தை பஞ்சாப்ல கத்ரி என்ற இடத்துல ஏற்படுத்துறாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய இயற்பெயர் மூல்சங்கர். அவர் விராஜநந்தனுடைய தீவிர சீடர். ஓகேங்களா. அவர் எழுதிய நூல்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை அவர் எழுதியிருக்காரு. அவர் பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கத்தியவார மாகாணத்தில் மூழ்வி என்ற இடத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி பிறந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, வேதங்களில் திரும்பவும் எல்லாமே தன்னோட இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியன் மதம், அதாவது இஸ்லாமிய மதம், பல்வேறு மதங்களுக்கு மாறி போயிட்டாங்க. மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதங்களுக்கே திரும்புறதுக்காக என்ன எதிர்மதமாற்ற சுத்தி இயக்கத்தை நடத்துறாரு. புராணங்களை எல்லாம் இவர் எதிர்க்கிறாரு. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் அயல்நாட்டுக்கு சென்றால் திருட்டு என்ற ஒரு மூல நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதன் அடிப்படையில் தூய்மை கோட்பாடு அடிப்படையில் இந்த இயக்கம் 1893 இரண்டாக பிரியுது. ஓகேங்களா. லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராய், பண்டித குரு எல்லாமே ஆரிய சமாஜத்துடைய ஒரு தீவிர உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான். இவரை பற்றி ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிரத்தானந்தா வந்து டிவிஎஸ்சி, அதாவது டிஎஸ்சி பள்ளியை குற்றம் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜத்துடைய நோக்கமே வந்து இந்து முறைப்படி அந்த வேத கல்வியை தான் பரப்பணும், நீங்கள் என்னடா ஆங்கில கல்வி வந்து பரப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டி அதை 1900 அவர் சீர்படுத்தி மீண்டும் என்ன பண்ணுறாரு, வேத கல்வியை வந்து கொண்டு வந்து இது பண்ணுறாரு. சுதேசி, இந்தியா இந்தியர்க்கே ஆகியவை வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய முக்கியமான முழக்கங்கள். இந்து சமயத்தின் மாற்றில் உதரும் அவர்தான். இவர் காலத்தில் தான் சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்து விட்டது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண மிஷன். ராமகிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவுடைய காளி கோயிலில் ஒரு அர்ச்சகராக வேலை பார்த்தவர் தான் ராமகிருஷ்ணர். அவர் 12 ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு ஒரு உண்மைகளை அவர் ஒரு முக்தி நிலைக்கு வராரு. ஓகேங்களா. வந்துட்டு அவருடைய கதைகள், வியக்கத்தக்க உண்மைகள் எல்லாமே ராமகிருஷ்ண, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கதாமிர்தம் என்ற நூலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் முக்தி அடைஞ்சு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. 2 ஸ்டேட்மெண்ட். ஜீவன் என்பது சிவன், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு, அனைத்து மதங்களும் ஒரே இலக்கு சென்றடைவதற்கான பல்வேறு பாதைகள் தானே தவிர இலக்கு ஒண்ணுதான் அப்படின்று 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஸ்டேட்மெண்ட் 2 தான். ஆனால் இந்த ராமகிருஷ்ண மிஷனை பேலூரில் 1987 மே மாதம் 1 நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் தான் வந்து அவருடைய சீடர் தான் வந்து நிறுவுறாரு. ஓகேங்களா. ராமகிருஷ்ண, அதாவது சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா. நரேந்திரநாத் தத்தா. இவரை பற்றி ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அவர் வந்து ஜீவன் என்பதே சிவன், மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படி சொல்றாரு. இவர் டைரக்டா மனித குலத்திற்கு தொண்டு செய்யணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, 2 நபர்களை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வங்காளம், வங்க பிரிவினை, சுதேசி இயக்கத்தின் பேர்தான் இவர் இருந்தாரு தீவிரமாக பங்கு பெற்றிருக்காரு. அடுத்தது வாலண்டைன் சிரோல் வார்த்தைகளில் தனது ஆளுமை திறத்தினால் இந்தியாவினுடைய பாரம்பரிய உரிமைக்கும் அதன் புதிதாக தோன்றியுள்ள தேசம் என்ற கோரிக்கைக்கும் அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு, சுவாமி விவேகானந்தர். இது ஓல்டு புக்கில் 1893 சிகாகோ மாநாட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு சொற்பொழிவை தொடங்கியிருப்பார். அது வந்து அனைவராலும் நினைவு கூறப்பட்டது, வியக்கவும் பட்டது. இது ஒரு 4 பாயிண்ட்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு 2 பாயிண்ட்டு. இதை தவிர்த்து வேறு எதுவும் அடிஷ்னல் பாயிண்ட்டு. இப்போ விவேகானந்தருடைய ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் ஒன்று சொல்கிறாரு. விவேகானந்தரோட மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழி எழு உழை அப்படின்னு ஒரு 3 சொல்கிறார். ஓகேங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. நேரு சொல்கிறாரு, இவர் வந்து இறையருள் பெற்றவர்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்வி அறிவு முறையாக படிக்கவில்லை. படிக்காதவராக இருந்தாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மேம்போக்கு பார்வையாக இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஐநா சபையிலுடைய அந்த கொள்கையிலே பிரதிபலிக்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற காரணத்தால நேரு என்ன சொல்றாரு, பரமஹம்சரை இறையருள் பெற்றவர் அப்படின்னு அழைக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது பிரம்மஞான சபைக்கு போயிடுவோம். 1875 ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவாட்ஸ்கி, அமெரிக்காவின் ஹென்ரி சால்காட்டு இருவரும் இணைந்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் என்ன பண்றாங்க, பிரம்மஞான சபையை ஏற்படுத்துறார்கள். ஹென்ரி சால்காட்டு அயோத்திதாசருடைய நெருங்கிய ஒரு தொடர்புல இருக்காங்க. இலங்கையில அனகாரிகா, தர்மபாலா, ஆச்சாரியா, சோமங்கலா ஆகிய பௌத்த பிட்சுகளை சந்திக்கிறாங்க. யாரு, அயோத்திதாசர் சந்திக்கிறார். அது ஒரு பக்கம் தனி ஸ்டேட்மெண்ட். அவங்க போகும்போது தலைமுடியை விரிச்சு அவர் நடக்கிற பாதையில் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து என்ன, அயோத்திதாசர் ஏற்றுக்க மறுக்கிறாரு. அது வேற பக்கம் போகட்டும். அமெரிக்காவின் நியூயார்க்கில் என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அது பிற்காலத்தில் இந்தியாவுக்கு எப்போ கொண்டு வரப்படுது, 1879 இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதனுடைய தலைமையகம் அடையாறில் நிறுவப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886. ஓகேங்களா. 1886 ஒரு இடத்துல இருக்கு, 1893 ஒரு இடத்துல இருக்கு. அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 90% பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா காமன், இதை பற்றி 12th ஐஎன்எம்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நியூ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 1950, 1940 காமன்வெல்த், தியோசோஃபிக்கல், இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸு. பனாரஸ், அதாவது 1898 கல்லூரி ஒன்றை ஏற்படுத்துகிறார். பனாரஸ் கல்லூரி, அதுதான் என்னது பிற்காலத்தில் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெறுது. ஓகேங்களா. இதோட அந்த டாபிக் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியசோதர் சமாஜம் 1873 யார், ஜோதிபாபுலேவும் அவரது மனைவி சாவித்திரிபாயும் ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜோதி சாவித்திரி இருவருமே அவங்களுடைய ஒருவருக்கொருவர் சத்தியமாகவும் என்னது உண்மையாகவும் இருந்தார்கள். ஓகேங்களா. சத்தியசோதர் சமாஜ் உண்மை தேர்வோர் சங்கம் என்றும் அழைக்கப்படுதா. இவர் வந்து மகாராஷ்டிரத்தில் மாலி என்ற சம்பவத்தை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள். ஓகேங்களா. இந்த 1827 நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்படுகிறார். இவர் என்ன பண்றாரு, 1855 பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பள்ளிக்கூடத்தையும் இரண்டையும் ஓப்பன் பண்ணி ஏழை எளியவருக்கு கல்வியை வழங்குறாரு. அவருக்கு அந்த கல்வியை வழங்குறதுக்கு அவர் 2 ரீசன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. மணமகள் கல்வி உரிமையை மணமகன் என்ன பண்ண வேண்டும், உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உறுதி செய்ய வேண்டும். ஓகேங்களா. குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற ஒரு நூல் இவருடைய நூல். இன்னும் அடிஷனல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு 3 நூல்களை எழுதுறாரு. தர்ம திரிவேய ரத்னா என்ற ஒரு புராணம் சார்ந்த நூலையும், இஷாரா அப்படின்ற எச்சரிக்கை என்ற ஒரு நூலையும், சிவாஜி என்ற நூலில் ஒரு 3 நூல்கள். ஓகேங்களா. தர்ம திரிதய ரத்னா என்ற புராண நூலையும், இஷாரா அப்படின்னா எச்சரிக்கை என்று பொருள்படக்கூடிய ஒரு நூலையும், சிவாஜி என்ற 3 நூல்களையும் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1857 இவருடைய கல்வி பணியை பாராட்டி கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுது, கம்பெனி நிர்வாகங்களில் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் 6 ஏக்கர் நிலத்தை இவருக்கு கொடையாக வழங்கினாங்க. ஓகேங்களா. அடுத்தது 1882 ஹண்டர் குழுக்கிட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வியை உறுதி செய்யுமாறு வலியுறுத்துறாரு. ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததான் பிற்காலத்தில் பிராமணர்களாக ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி பாபுலோடைய சத்தியசோதர் சமாஜம் தான். ஓகேங்களா. இத்தனை பாயிண்டோடைய இது முடியுது. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தோட்ட வேலை பார்த்துருக்காரு. அவர் மனைவி கூட சேர்ந்து 2 பள்ளிகளை தொடங்கியிருக்காரு. மணமகளுடைய பெண்களுடைய கல்வியை தான் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா. கல்வியை பற்றி ஹண்டர் குழுக்கிட்டையும் வந்து வலியுறுத்துறாரு. ஒரு 4-5 பாயிண்ட் தான் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ நாராயணகுரு இலங்கையில் கேரளாவில் ஈழவ இனத்தை சேர்ந்தவர்கள் 26% பேர் வாழ்ந்து வந்தாங்க. இருப்பினும் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. எப்படின்னா, பெண்கள் மேலாடை அணிய, பொது இடங்களில் வந்து நீர்நிலையில் தண்ணி எடுக்க, அப்புறம் அதாவது மக்களுக்கு பொதுவான பாதைகளில் நடந்து செல்ல ஆகியவற்றையெல்லாம் தடை விதிக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து ஸ்ரீ நாராயணகுரு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய
நிலத்திலேயே வந்து ஒரு கிணறு வெட்டி மக்கள் எல்லாம் இங்கே வந்து தண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்ரீநாராயணகுரு இளம் வயதில் என்ன பண்ணுறாரு, கல் இறக்கிய வேலை பார்த்தவர். ஓகேங்களா. அவர் ஏற்படுத்திய இயக்கம் தான் தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா. 92 ஒரு புக்கில் இருக்குது, 93 ஒரு புக்கு. 2 ஆண்டுமே நம்ம இன்னும் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸ்ரீநாராயணகுரு தமிழ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ், மலையாளம், அதாவது கேரளா இல்லையா, தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் 3 லாங்குவேஜ்லையும் அவர் என்று நன்கு தெரிந்தவர். 1903ங்கிறதால 3 லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அருவிபுரத்தில் உள்ள கோயிலில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அந்த அருவிபுரம்ன்ற கோயில் தான் அந்த இது பண்ணுறாரு, அந்த கிணறு வெட்டுறாரு. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு, சகோதரன் ஐயப்பன், இது எல்லாமே இவர்களுடைய தீவிர உறுப்பினர்கள். ஸ்ரீநாராயணகுரு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இதுவே போதுமானது. அடுத்து ஐயங்காளி, ஐயா வழி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஐயா வழி. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் சாதுஜன பரிபாலன சங்கம் 1907 தொடங்கப்படுது. யார் தொடங்கினார் பார்த்தீங்கன்னா ஐயங்காளி. இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கொடுக்கணும், யா 336. ஓகேங்களா. அப்போது 63ன்றதை நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸாக கொண்டு வரலாம். 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கடூரில் திருவிதாங்கூர் ஆட்சி நடக்குது. ஓகேங்களா. அப்போதைக்கு இன்னும் குடும்பம் சொல்ல பார்த்தீங்கன்னா துண்டை எல்லாம் எடுத்து வந்து மடியில் வைத்துக்கொண்டு அவர்கள் வரும்போது நம்ம குனிஞ்சு நிற்கணும் அப்படின்றத எதிர்த்து என்ன பண்ணுறது ஐயங்காளி, அந்த துண்டை தலையில் கட்டி நிமிர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஐயங்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஏழைகள் வந்து சாதுவாக ஐயா ஐயா என்று அழைத்து கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. ஐயங்காளியோடய நம்ம என்ன பண்ணுறோம், சாது சனத்தையும் ஏழை மக்களையும் லிங்க் பண்ணுறோம். ஐயா சாதுவாக இருக்க மாட்டார்கள். ஓகேங்களா. அடுத்தது செராம்பூர் மிஷன். செராம்பூர் மிஷன் 3 நபர்களை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஐயர் ப்ளஸ் முதலாக இந்தியாவுக்கு வருகை தந்த நற்செய்தி பரப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செராம்பூர் மிஷன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா.